வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இப்போதான் நம்ம சேனல்ல இந்த Infinix Note 10 மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க Hot 10s அப்படிங்கிற மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த லாக்டவுனுடைய டிலேஸ்னால இந்த மொபைல் ஃபோன் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை டெஸ்ட்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் டிலே ஆனாலும் இந்த மொபைல் ஃபோனில் பல இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிவ்யூவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Infinix Hot 10s இந்த மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 9999 rupees. அதாவது 4GB மற்றும் 64GB வேரியன்ட்டுடைய விலை, 6GB மற்றும் 64GB வேரியன்ட்டுடைய விலை 10999 rupees. இந்த விலைக்கு இந்த Hot 10s மொபைல் ஃபோனில் அவங்க 90Hzக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு G85 அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த Infinix Hot 10s பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே இந்த Infinix Hot 10s மொபைல் ஃபோன் தவிர ஒரு 10 watts அதை தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், அப்புறம் ஒரு சிம் கஜெக்டர் பின், யூசர் மேனுவல், அப்புறம் பேக் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிபியூ ஜெல் கேஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் ஃபில்மும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்த இந்த கலருடைய பேர் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு, ஹார்ட் ஆஃப் ஓஷனா பேர் வைக்கிறதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி இந்த பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் அப்படி இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி அப்படி விரிஞ்சு அப்படி போகிற மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. கலரும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க யூஎஸ்பி டைப் சி போர்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க மற்ற மொபைல் ஃபோனில். அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் 3.5 ஆடியோ ஜாக்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மைக் இருக்குது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் இருக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் மற்றும் அக்யூரசி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்குமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு மட்டும் ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் 3 கேமரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் இருக்கும். 3 கேமரா கண்டிப்பாக கிடையாது, ஒரே கேமரா தான், 48 மெகா பிக்சல் கேமரா. அது பக்கத்தில் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது கூட பரவாயில்லைங்க. அதுக்கு பக்கத்தில் ஏஐ சென்சர்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டையை போட்டு அங்கே சென்சர் அங்கே வச்சுட்டாங்க. குவாட் எல்இடி ஃப்ளாஷ் பின் போகிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா வந்து பொட்டு நாச்சு இல்லாமல் சொட்டு நாச்சில் கொடுத்துருக்காங்க. இது டிசைன் பார்க்குறது கொஞ்சம் பழசாக இருக்குது. இது வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேயாக இருந்தாலுமே இது வந்து ஃபுல் HD பேனல் கிடையாது, HD பேனல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொட்டு நாச்சு இல்லாமல் சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். 6.85 inch HD டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் டிஸ்பிளே உடைய கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் சுமாராக தான் இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் படம் பார்க்கறதுக்கோ வீடியோ பார்க்கறதுக்கோ ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடுறதுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேமரா தான், 48 மெகா பிக்சல் கேமரா. அந்த டெப்த் சென்சர், இந்த ஏஐ சென்சர் இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய ஷார்ப்னஸ் மற்றும் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் ஸ்லைட்டாக மிஸ் ஆகுது. சேச்சுரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் மாறி மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படி தான் நம்ம கேமரா பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். 2K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா, அதுலேயுமே 2K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சுன்னா செல்ஃபி சூப்பராக இருக்குது. லோ லைட்டில் கொஞ்சம் செல்ஃபி சுமாராக தான் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட் லோ லைட்ல இருந்துச்சு அப்படின்னா இத ஃப்ரண்ட்ல இருக்க எல்இடி லைட் மூலமா நீங்க ஃபிளாஷ் போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வர்ற எல்லா Infinix உடைய மொபைல் ஃபோனையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாரி அவங்க யூஸ் பண்றக்கூடிய ப்ராசஸர் G85 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் அருமையான ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு ஒரு மீடியம் கிராபிக்ஸ் கொண்டு ஒரு கேம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஹை அண்ட் கிராபிக்ஸ்லாம் விளையாண்டிங்க அப்படின்னா ஸ்லைட்டாக அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப் இருக்கிறது உங்களுக்கு நோட் பண்ணலாம். பட் மற்றபடி டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மொபைல் ஃபோன் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB மற்றும் 64GB, அப்புறம் 6GB மற்றும் 64GB 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இரண்டுலேயுமே உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 கொடுத்ததுனால 4GB 64GB உங்களுக்கு போதுமா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4GB 64GB நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம விலையை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Hot 10s விட நீங்கள் Note 10 வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்லையும் Note 10 இருக்கிற மாதிரியே இதில் வந்து XOS 7.6 கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், விஷுவல் டிசைனில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய
பண்ணிருக்காங்க. ப்ளோட்வேர் ஒரு சில ப்ளோட்வேர் இருந்தாலுமே அதை நீங்க ஈஸியா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ஆட்ஸ் அவ்வளவா வரது கிடையாது. Android 11 பிளஸ் செக்யூரிட்டி பேட்ச் ஒரு அப்டேட் இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓகே, இந்த மொபைல் ஃபோன் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக தான் இருக்கு. பிளஸ் ஏற்கனவே என்னுடைய இந்த இன்ஃபினிக்ஸ் இந்த டெக்னோ மொபைல் ஃபோன்லாம் வரக்கூடிய இந்த XOS இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் டர்போ. வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சில ஹேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அம்சங்கள் நிறைய இருக்கும் இதுல. அது தவிர இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு அம்சம் என்னன்னா DAR-LINK அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் கேமிங் விளையாடுறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வாங்குற மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட்வேருடைய பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கூட்டி காமிக்கிறதுக்காக சாஃப்ட்வேர் தரப்புல இந்த DAR-LINK அப்படிங்கிற இந்த கேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. 211 கிராம் வெயிட் கொண்ட இந்த மொபைல் ஃபோனுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னா இதுல வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள ஒரு 10 வாட்ஸ் தான் இருக்கு. அந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் 3 நாளுக்கு மேல தாராளமா வரும். அப்படியே பேட்டரி தீந்து போற மாதிரி இருந்தாலுமே பவர் மேரத்தான், அல்ட்ரா பேட்டரி சேவிங் இந்த மாதிரி நிறைய அம்சங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு நீங்க பேட்டரி லைஃபை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு 10,000 பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு அது 10,000 மேல தாண்டி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு Infinix Hot 10s ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். பட் அதை விட பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க Infinix Hot 10s விட நீங்க சூஸ் பண்ண வேண்டியது Infinix Note 10. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.